வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசின் முக்கியமான திட்டங்கள். இதில் உதய் தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படிங்கிற உடான் ஸ்கீம் பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். உதய் தேஷ் கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது சிவில் விமான போக்குவரத்துக்காக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு இந்த ஸ்கீமை சொல்லலாம். இது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜனல் ஏவியேஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு விமான சந்தையை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த உடான் ஸ்கீம். இது மூலமா நம்ம உள்நாட்டு விமான போக்குவரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதுல மலிவு மற்றும் பொருளாதார ரீதியாக லாபகரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டதா இந்த உடான் ஸ்கீம். இந்த உடான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் விமான பயணத்தை உள்நாட்டு வழித்தடங்கள்ல ரீஜனல் ரூட்ஸ்ல நம்ம காமன் மேனும் போறதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த உடான் ஸ்கீம். இதுல சாமானிய மக்கள் யார் வேணாலும் பயணிக்கலாம். குறைந்தபட்சமா 2500 இருந்து இதோடைய பயண கட்டணம் தொடங்குது. ஸோ இதோட முக்கியமான அம்சங்கள்னு பார்க்கும் பொழுது, விமான பாதைகள்ல நிறைய மேம்பாடு படுத்த வேண்டி இருக்கிறதுனால இதை கொண்டு வந்தாங்க. இதுல இருக்கிற முக்கியமான குறைவுகளை சரி செய்யறதும் மற்றும் இதுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரதும் தான் இந்த விமான போக்குவரத்துக்கான முக்கியமான காரணமா இருக்கு. 10 வருட காலத்துக்கு ஒரு முறை இதை மேம்படுத்துறதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, சேவை குறைந்த விமான நிலையங்கள் ஒரு நாளைக்கு 1க்கும் மேற்பட்ட விமானங்களை இயங்காம வச்சிருக்கிறது. இந்த மாதிரியான குறைகளை நிறைவுகளா மாத்துறது தான் இந்த உடான் ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதே நேரத்துல செயல்படாம இருக்கிற விமான நிலையங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கண்காணிச்சு நாட்டில் உள்ள எல்லா விமான ஓடுதளங்களையும் சரி செய்யறது தான் இந்த உடான் ஸ்கீமோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுக்காக மத்திய மாநில அரசுகள் விமான நிலைய ஆபரேட்டர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஏஜென்சிஸ் மூலமா இதை செயல்படுத்துறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் சந்தை, அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் எலக்ட்ரானிக்கல் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்னு சொல்ற இந்த மின்னணு தேசிய வேளாண் சந்தை. இந்த சந்தை மூலமா இந்தியாவில் மின்னணு வர்த்தக முறையில விவசாய பொருட்களை விற்பனை செய்யறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். APMCன்னு சொல்ற அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக் மார்க்கெட் கமிட்டி, இவங்க தான் இந்த எலக்ட்ரானிக்கல் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடைய அந்த செயலியை நிர்வகிக்கிறாங்க. இந்த APMC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் தற்போது இருக்கிற எல்லா விவசாயிகளையும் ஒன்றிணைத்து ஒரு நெட்வொர்க் மாதிரி செயல்படுறாங்க. நாம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிகர் சந்தைன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இது ஒரு விர்ச்சுவல் மார்க்கெட்னு சொல்றோம். இந்த விர்ச்சுவல் மார்க்கெட்ல விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களுக்கு உரிய விலையை நிர்ணயிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா விவசாயிகளுக்கு நிதியுதவி கொடுக்கறது மற்றும் கடன் உதவி செய்கிறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அக்ரிடெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் லெவல் ஒரு ஃபண்டிங் ஏஜென்சி தான் சிறு விவசாயிகளுக்கு கடன் உதவி வழங்குறது மூலமா விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம். இது நம்ம எலக்ட்ரானிக் வடிவில், அதாவது நெட்வொர்க்கிங் முறையில செய்யறதுனால இதை மின்னணு தேசிய வேளாண் சந்தை அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறமா இதனுடைய ப்ராசஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது, உரிமம் வழங்குதல் மற்றும் சந்தை கட்டணம் மற்றும் செயல்படுத்துதல். எப்படி இதை உரிமம் வழங்குறாங்க, இதோட லைசன்ஸ் ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதுக்கான வர்த்தகர்கள் ஏஜென்ட்டுகள் எல்லாருமே நாடு முழுதும் நிர்வகிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா ஒரு உரிமம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கும்பொழுது அந்த உரிமம் எல்லா சந்தைகளிலுமே செல்லுபடி ஆகிற வகையில அந்த லைசன்ஸ் நம்மளுக்கு ஆல் ஓவர் த மார்க்கெட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான மார்க்கெட் ஃபீ அப்படின்னு பார்க்கும்பொழுது சிங்கிள் பாயிண்ட் லெவி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவி அப்படிங்கிறது கட்டணம் வசூலிக்கிற ப்ராசஸ். ஸோ சிங்கிள் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒற்றை புள்ளி முறையில அந்த வரியை வசூலிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு சிறிய ஒரு தொகையா சந்தை கட்டணம் செலுத்தலாம் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான நோக்கம். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய ஒரு மத்திய துறையுடைய திட்டம். இந்த திட்டத்துல விருப்பமுள்ள மாநிலங்கள் எல்லாம் தங்களுடைய APMC சட்டத்தின் மூலமா இணைஞ்சுக்கலாம். ஸோ தேவையான மாநிலங்கள் மட்டும் இணைந்து இந்த சந்தையில அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்துக்கலாம். ஸோ இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதுல மண் பரிசோதனை ஆய்வகங்களும் செய்யறாங்க. அடுத்ததா பார்க்கறது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன்.
தேசிய உணவு பாதுகாப்பு இயக்ககம். இந்த தேசிய உணவு பாதுகாப்பு இயக்ககம் ஸ்கீம்ல அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் இந்த மாதிரியான பயிர் வகைகளும், கரடுமுரடான தானியங்கள் மற்றும் வணிக பயிர்னு சொல்லக்கூடிய பணப்பயிரான பருத்தி, சணல் மற்றும் கரும்பு இந்த மாதிரியான உணவு வகைகளையுமே இதோடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதா இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் சொல்லக்கூடிய இந்தியா முழுவதும் உணவு தேவைக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். இதோட இலக்குன்னு பார்த்தோம்னா அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு இந்த மாதிரியான வகைகளுக்கு 10, 8, 4 ஸ்லாட்ல மில்லியன் கணக்குல இதை வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க. இப்போ இதுல கரடுமுரடான தானியங்களுக்கு தனியா வகையறுத்திருக்காங்க. அதுக்கு 3 மில்லியன் டன்னு அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனுடைய இம்பார்ட்டன்ஸான ஒரு டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக நிதி உதவியும் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதற்கான ஃபண்டிங் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. 50% 50% சொல்லி சென்டர் ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஃபுட் கிராப்ஸ்க்காக தான் 100% சென்ட்ரலி ஃபண்டிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பண்ணை இயந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹை ஈல்ட் சீட்ஸ். ஸோ சீட்ஸ் விதைகளுக்காக கொண்டு வரப்பட்ட விதைகளுக்காக அதிகமான ஒரு பரிவர்த்தனை செய்யறதுக்காகவும் உருவாக்கப்பட்டதான் வந்துட்டு இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன். ஸோ இதுல நம்மளுக்கு பூச்சி மேலாண்மை இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனை பொறுத்த வரைக்கும் பணப்பயிர்கள் மற்றும் வணிக பயிர்கள் இதுக்கான ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறதா வந்துட்டு இந்த மிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பசு வளர்ப்பு மற்றும் பால்வள மேம்பாட்டு திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டது. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் த போவைன் ப்ரீடிங் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட் சொல்ற இந்த பசு வளர்ப்பு மற்றும் பால்வள மேம்பாட்டு திட்டம் இதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன். இதுல பூர்வீக இனங்கள்னு சொல்லக்கூடிய இன்டிஜீனியஸ் பிரீட். இன்டிஜீனியஸ் அப்படின்னா உள்நாட்டிலேயே இனப்பெருக்கம் பண்ணுகிற பசு வளர்ப்பு பத்தி தான் இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பசு வளர்ப்பை இந்தியாவில் உள்நாட்டு பிரீடிங் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல மரபணு மாற்றம் அடைஞ்ச ஒரு சில பசு வளர்ப்புகளை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத இந்த ஸ்கீம் மூலமா நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு பால் உற்பத்தியை மேம்படுத்துதல் மற்றும் நோய் இல்லாத உயர் மரபணு தகுதியுள்ள காளைகளை இயற்கை சேவைக்காக விநியோகிக்கிறது இந்த மாதிரியான திட்டங்களை வந்து இதுல வகையறுத்திருக்காங்க. இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிறது மாநில அமலாக்க முகமைன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய தேவைகளுக்காக ஒரு அமலாக்கத்துறையை உருவாக்கிக்கிறதா வந்துட்டு இந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கிற கால்நடை மேம்பாட்டு வாரியம் மூலமா தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இந்த லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கால்நடை மேம்பாட்டு வள திட்டம் இது ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய விருப்பம் போல அவங்க உருவாக்கிக்க முடியும். இந்த திட்டமும் 100% மத்திய மானிய அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நாடு முழுவதும் செயல்படுத்துறதுக்காக இந்த 100% மானியம் வந்து மத்திய அரசிடமிருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது. இது எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே கோகுல் கிராம் அப்படிங்கிற ஒரு இண்டிஜீனியஸ் இன்டகிரேட்டட் கேட்டல் சென்டர்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த உள்நாட்டு கால்நடை மையங்களை உருவாக்கியிருக்காங்க. கோபாலன் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கங்களை நிர்வகிச்சு ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய கால்நடைகளை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறதான ட்ரைனிங் சென்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக கோபால ரத்னா அப்படிங்கிற விருதும், காமதேனு வளர்ப்போர் அதாவது காளைகளை வளர்க்கிறவங்களுக்காக காமதேனு வளர்ப்போர் சங்கத்திலிருந்து காமதேனு அப்படிங்கிற அந்த விருதையும் கொடுக்குறாங்க. ஸோ இது விவசாயிகளை ஊக்குவிச்சு பால்வளம் மற்றும் பசு வளர்ப்பை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த விருதுகள். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிஜிலாக்கர். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு குடிமகனும் தங்களுடைய ஆவணங்களை சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு தளம் தான் வந்துட்டு டிஜிலாக்கர். அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருமே வந்து தங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் மூலமா எங்கிருந்து வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட ஆவணங்களை சேமித்து வைக்கிறதா வந்துட்டு இதோடைய முக்கியமான நோக்கம். நம்மளுடைய பல்கலைக்கழக சான்றிதழ்கள் இல்ல பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரியான அடையாள அட்டைகள், நம்மளோட தனிப்பட்ட ஆவணங்கள் எதுவா வேணாலும் இந்த டிஜிலாக்கர்ல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது மூலமா நம்ம எங்கிருந்து வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து URI அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர்
இல்லையா, இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையரை டாக்குமெண்ட்ஸாக நம்மளுக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் மூலமா எங்கிருந்து வேணாலும் நம்மளுடைய ஆவணங்களை நம்ம வந்து பதிவிறக்கம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக எளிமையாக கொண்டு வந்தது தான் இந்த டிஜிலாக்கர் ப்ரோக்ராம். ஸோ இது மூலமா எங்கிருந்து வேணாலும் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ நம்ம சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் இந்த டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். பட் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், ஒரு தனிப்பட்ட இடம் தான் வந்துட்டு பப்ளிக் கிளவுட்ல நம்மளுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ் உருவாக்கி தருது. அதை என்ஷூர் பண்றதா வந்துட்டு இந்த டிஜிலாக்கருடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது மூலமா நம்மளுக்கு டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்குவதற்கும் சரிபார்ப்பதற்கும் உண்டான ஒரு தளம். ஸோ இந்த டிஜிலாக்கர் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுடைய மொபைல்ல இருந்து எங்கிருந்து வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது மூலமா நம்மளுக்கு அசல் ஆவணங்கள்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உடைய பயன்பாடு குறைக்கப்படுது. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த டிஜிலாக்கர். ஸோ இது மூலமா நம்ம வந்துட்டு அசல் ஆவணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் டேட்டாஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸஸ் எல்லாமே நம்ம அதோடைய யூசேஜஸ் நம்ம எலிமினேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இன்னொரு ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சைனிங் டாக்குமெண்ட்ஸ். சைனிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்ல நாமளே நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை வந்துட்டு சிக்னேச்சர்னு சொல்லக்கூடிய சிக்னேச்சர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ சிக்னேச்சர் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும் பொழுது அது வந்து யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிஜிலாக்கர் ஸ்கீம். ஸோ தேங்க்யூ.